நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் ஏன் வாழணும் என முன்கூட்டியே பேசிவிட்டு கணவன் மனைவி எடுத்த விபரீத முடிவுதான் மொத்த கிராமத்தையும் கண்கலங்க வைத்துள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆனையாம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சுந்தரராஜன். இவரது மனைவி பொன்னம்மாள். இவர்களுக்கு 2 மகன், 1 மகள் உள்ளனர். வயதான தம்பதியான இருவரும் மூத்த மகனின் வீட்டில் வசித்து வந்தனர். பொன்னம்மாளுக்கு 10 ஆண்டுகளாக நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு படுத்த படுக்கையாகியுள்ளார் பொன்னம்மாள். இப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது என்பதைப் போல கடும் வேதனையை அனுபவித்த பொன்னம்மாள் தனது கணவர் சுந்தரராஜனிடம் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என நேரடியாகவே கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ந்து போன சுந்தரராஜன், நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் எதுக்கு வாழணும், உன் கூட நானும் தற்கொலை செஞ்சுக்கிறேன் என கூறியுள்ளார். இதனையடுத்து இருவரும் மனதை கல்லாக்கி கொண்டு அருகிலிருந்த தோட்டத்திற்கு சென்று அங்கிருந்த களைக்கொல்லி மருந்தை எடுத்து வந்துள்ளனர். பின்னர் வீட்டுக்குள் வைத்து மருந்தை குடித்து மயங்கி விழுந்துள்ளனர். நீண்ட நேரமாகியும் சுந்தரராஜன் வீடு திறக்காததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது இருவரும் மயங்கி கிடந்துள்ளனர். இருவரையும் மீட்டு அருகில் உள்ள கெங்கவல்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பொன்னம்மாள் உயிரிழந்தார். அடுத்து சுந்தரராஜனையாவது காப்பாற்றி விடலாம் என மருத்துவர்கள் போராடிய நிலையில் அடுத்து அவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மனமுடைந்து போன கணவன் மனைவி இருவரும் ஒரே நேரத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் தோன்றினாலோ அதில் இருந்து விடுபட தமிழக சுகாதார உதவி மையத்தின் 104 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.